ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல டிஸ்கவரி பிளஸ் ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்க நித்தாரி ட்ரூத் லைஸ் அண்ட் மர்டர் டாக்குமெண்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜான டாக்குமெண்ட்ரி. இப்போ இந்த டாக்குமெண்ட்ரியோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த டாக்குமெண்ட்ரியோட கதையை பத்தி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். அதாவது பல சின்ன பெண்கள் இறந்த நிலைமையில ஒரு சாக்கடைக்குள்ள இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த சாக்கடை பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. அந்த வீட்டுக்காரரையும் பிடிக்கிறாங்க, அதே மாதிரி அங்க வேலை செய்யறவரையும் பிடிக்கிறாங்க. இந்த குழந்தைகள் எல்லாம் ஏன் இப்படி பண்ணாங்க, அதோட பல ஆஸ்பெக்ட்ஸ் என்ன, அந்த கேஸ் என்ன ஆச்சு, அதுல பாதிக்கப்பட்டவங்களோட மன நிலைமையெல்லாம் எப்படி இருக்கு, அதே மாதிரி இந்த கேஸ் எப்படி போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, கடைசியில அந்த கேஸ் என்னதான் ஆச்சு ஃபைனலா அப்படின்றது தான் இந்த டாக்குமெண்ட்ரியில முழுசா காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த டாக்குமெண்ட்ரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், கண்டிப்பா இவங்க எடுத்திருக்க கண்டென்ட் ஆல்ரெடி இதை நம்ம ஒரு படமாவும் பார்த்திருக்கோம், செக்டார் 36. அதை இப்போ இன்னும் பிரீஃபா இன்னும் டிஸ்டர்பிங்கான ஒரு டாக்குமெண்ட்ரியா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இதுல பாதிக்கப்பட்ட பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் பேசியிருக்காங்க, அதே மாதிரி இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆபீசர்ஸும் பேசியிருக்காங்க. அதே மாதிரி அந்த குற்றம் சாட்டப்பட்ட 2 பேர்ல ஒருத்தர் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருப்பாரு, அவரோட வாக்குமூலமும் இதுல இருக்கு. அதே மாதிரி பல பேர் பல கோணத்துல இந்த கேஸை பத்தி பேசியிருக்காங்க, அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. அதுலயும் அவங்க சொல்ல பல போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டிஸ்டர்பிங்கா இருந்ததுன்னு சொல்லலாம். டெக்னிக்கலி கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு டாக்குமெண்ட்ரியாவே எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ரொம்பவே உண்மையை பேசின மாதிரி அந்த கேஸ் எப்படி ஆச்சு, கடைசியில எப்படி பிசு போச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கேஸ்லாம் ஏன் இவ்வளவு நாள் இழுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. மொத்தத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கேஸை பத்தி தெரியும் எனக்கு, இதை நான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு தரமான வெப் சீரிஸா இருக்கும். கண்டிப்பா இது ஒரு டீசென்டான வெப் சீரிஸ் தான், வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. வெப் சீரிஸ்ல பல விஷயங்கள், அடல் விஷயங்கள் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்கலாம் வேணாமா நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.